ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்ங்க. ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா மழை அப்படியே சாரல் விட்டு விட்டு வந்துட்டே இருந்துச்சு. இந்த மழையினால் காளான் முளைச்சிருந்துச்சுங்க. மழை பெஞ்சதுனால எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு காளான் ஒன்று முளைச்சிருந்துச்சு. இப்போ இதை எடுக்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இது பூமிக்கடியில் நல்லா ஆழமாக போயிருந்துச்சு. பாருங்கள், என்னோட தண்டு பாருங்கள் எவ்வளோ தூரம் பூமிக்கடியில் போயிருக்குதுன்னு. மேல் தண்டு கம்மியாக தான் இருக்குது, ஆனால் கீழே இவ்வளோ தூரம் அது இறங்கி இருக்குது. நல்லா பறிக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்க. இந்த காளான் வந்து சாப்பிடக்கூடிய வகையை சேர்ந்தது தான். அடியில் வந்து வெள்ளையாகவும் மேலே கலராகவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த காளான் வந்து நம்ம சாப்பிடலாம். இது மேலே இருக்கிறது வந்து மண்ணு தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கழுவுனா அது போயிடும். இப்போ கீழே வந்து கலராகவும் மேலே வந்து நல்லா வெள்ளை வெள்ளையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காளான் வந்து விஷத்தன்மையுடையது. அந்த காளான் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. இங்கே பாருங்கள், ஒரே இடத்துல 3 காளான் இருந்துச்சு. இந்த வெள்ளையாக இருக்குது, அது பறிக்கும்போது அந்துருச்சு அதனோட வேறு. பாருங்கள், ஒரே இடத்துல 3 காளான் இருந்துச்சு. அது தோண்டி தான் எடுத்தோம், நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. வரவே மாட்டேங்குது. இந்த காளான் வந்து இயற்கையாகவே எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாமல் தானாகவே முளைக்கக்கூடியதுங்க. இது வந்து சமைச்சு சாப்பிட்டோன்னா மட்டன் மாதிரியே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி 5 காளான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இதில் வந்து நிறைய விட்டமின்ஸும் ப்ரோட்டீன்ஸும் இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த காளானை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் இப்போ சமைப்போம். இப்போ சமையல் வீடியோவை நெக்ஸ்ட்டு இதில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.